காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வரும் ஈரானிய கடற்படை வீரர்களை சந்திப்பதற்காக ஒரு தமிழ் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் போயிருக்கின்றார். அங்கே போன இடத்துல ஒரு சில முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் உருவாகி இருக்கின்றன. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். கோத்தாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வரும்படி அழைத்திருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. அது குறித்தும் பார்க்கலாம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய விவரத்தையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற ஈரானிய வீரர்களை சந்தித்து பேட்டி எடுப்பதற்காக ஒரு தமிழ் பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் ஒரு ஆள் அங்கே போயிருக்கிறார். போன இடத்துல சில முரண்பாடுகள் வந்திருக்குது. என்னென்னு சொன்னால், முதல்ல அவர்கள் அதி உச்ச பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே போய் பேட்டி எடுக்கிறது சாத்தியமானு தெரியலை. இருந்தாலும் இந்த பெண் பத்திரிகையாளர் போயிருக்கிறார். போன இடத்துல போலீஸார் அவாவோட முரண்பட்டு அவாவினுடைய அந்த நோட் புக் எல்லாத்தையும் பறிச்செடுத்து அதில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தகாத வார்த்தையால் அந்த பத்திரிகையாளரை பேசினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு முரண்பாடு காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவாவினுடைய பேர் சுலோச்சனா ராமையா மோகன். இதுதான் அவாவினுடைய முழு பேர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், இலங்கையில் சிலோன் டெய்லி என்று சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை உண்டு. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர் தான் சுலோச்சனா. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் என்று சொல்லி அனைத்தையும் ஆங்கிலத்தில் எழுதி அந்த பத்திரிகையில் வெளியிடுறவதான் சுலோச்சனா ராமையா மோகன். அவள் தான் காலி கராபிட்டிய வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தது தானே. அதாவது அந்த ஈரானிய வீரர்களை வைத்தே ஈரானிய அரசாங்கம் பிரச்சார முயற்சிகளில் ஈடுபடும். எனவே அப்படி நடக்காமல் இலங்கை அரசாங்கம் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி, எனவே அப்படியான ஒரு பின்னணியில் அங்கே இருக்கிற போலீஸ் தானே பொறுப்பு அந்த ஈரானிய வீரர்களுக்கு. அப்போ இவா சுலோச்சனா போகைக்குள்ள என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைதானே. அப்போ கொழும்பில் இருக்கிற ஈரானிய தூதரகத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு தான் கராபிட்டிய வைத்தியசாலைக்கு போயிருக்கிறா. அது போலீஸுக்கு கோவம் வந்துட்டுது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குத்தானே. எனவே அந்த முரண்பாடு வந்ததாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட பத்திரிகையாளர் ஒரு ஆளை தகாத வார்த்தையில் சொல்றதுக்கு போலீஸுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. இதை சுதந்திர ஊடக இயக்கம் என்று சொல்லப்படுற அமைப்பு FMM என்று சொல்லுவோம், அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அப்போ வெளியால் வந்த சுலோச்சனா அவ என்ன செய்கிறான்னு சொன்னால், உடனடியாக போலீஸ் மா அதிபருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி நான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லியிருக்கார், ஓகே நீங்கள் வாங்க, நான் விசாரித்து நடவடிக்கை இருக்கிறேன்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவ பத்திரிகையாளர் தானே. எனவே அனுமதி இல்லாமல் அங்கே போயிருக்க மாட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி போக முடியாத அனுமதி இல்லாமல். நான் நினைக்கிறேன் அங்கே இருந்த போலீஸாருக்கு அந்த விஷயம் தெரியாத போலடக்கு. அதனால் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு போலடக்கு. இருந்தாலும் இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வரும்படி அழைத்திருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. இந்த மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வாங்க விசாரிக்கணும் என்று சொல்லி அழைப்பாணை அனுப்பியிருக்கிறார்கள். போவாரோ தெரியல. ஏன்னு சொன்னால், போன மாதம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியும் அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு போகலை. அப்போ பதில் போட்டவர் என்னென்னு சொன்னால், நான் சிங்கப்பூரில் நிற்கிறேன், என்னால் வர முடியான்னு சொல்லி அதுக்கு பிறகு போகவே இல்லை. அதனால் திருப்பி அழைப்பாணை அனுப்பியிருக்கிறார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. இப்படி தான் யாழ்ப்பாணத்திலேருந்து நீதிமன்றம் அழைச்சி கொண்டிருக்குது, வாங்கோன்னு சொல்லி அந்த பக்கமே போறார் இல்லை. அது என்ன கோத்தாபய ராஜபக்சவுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? மற்ற எவராக இருந்தாலும் அழைச்சா உடனே போகணும். என போகாட்டி வீட்டை வந்தாலும் போலீஸ் கைது செய்யும். கோத்தாபய ராஜபக்சவுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் சிங்கப்பூரில் நிற்கிறேன், நான் யாழ்ப்பாணம் பெற மாட்டேன், அங்கே புலி இருக்குது, இந்த மாதிரி நான் கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாதம் 17ஆம் தேதி வரை சொல்லி இப்போ அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. போவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் புலனாய்வு அதிகாரி
மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாக இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் கைது செய்யப்பட்ட அண்டே ஊடகவியலாளர்கள் போலீஸை கேட்டது, அது சரி சுரேஷ் சாலையை எதுக்கு கைது செய்தீங்கன்னு சொல்லி கேட்டது. அப்போ போலீஸார் சொல்லியிருந்தார்கள், காரணம் எல்லாம் இப்போ சொல்ல முடியாது, அது சொல்லும் போது சொல்லுவோம், இப்போ சொல்ல முடியான்னு சொல்லியாச்சு. ஆனால் நல்ல வலுவான காரணங்கள் இருக்குது, அதனால தான் கைது செய்தாங்கன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் அப்பயே சொல்லியிருந்தவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கே கனகாலம் அறிவிக்கப்படலை என்று சொல்லப்பட்டிருந்தது. பிறகு நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முறையாக. அதாவது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி இஸ்ரு நெத்திக்குமார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் போதுதான் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள், மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுக்கு எதிராக 3 விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு என்று சொல்லி. முதலாவது குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், 2018ஆம் ஆண்டில் நடந்த கொலை சம்பவம் உண்டு. 2 போலீசார் கொல்லப்பட்டிருந்தார்கள். எங்கே என்று சொன்னால் வவுனதீவில். அந்த சம்பவங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், நாங்களும் ஏற்கனவே காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி காவல் கடமையில் இருந்த 2 போலீசார் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த சம்பவத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது முதலாவது. ரெண்டாவது 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், சாய்ந்த மருதில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று நடந்தது. அதில் தான் சாரா ஜஸ்மின் எல்லாம் கொல்லப்பட்டேன்னு சொல்லி, இல்லை பிரகாவா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு தானே. அந்த சாய்ந்த மருது குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட விசாரணைகளை இவர் வேணுமென்றே திசை திருப்பினார். அதுக்குள்ள ஏதோ சம்திங் ரோங் இருக்குது, எனவே அந்த விசாரணைகளை அவர் திசை திருப்பினார் என்று சொல்லி அவர் மீது 2வது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது குற்றச்சாட்டு இன்னும் பயங்கரமானது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கக்குள்ள நீர்கொழும்புல கட்டுவாப்பிட்டி தேவாலயத்திலையும் குண்டு வெடிச்சது தானே. அந்த கட்டுவாப்பிட்டி தேவாலயத்துக்கு அந்த தற்கொலை குண்டுதாரிகள் போகிறதுக்கு அவைக்கு இடம் பலம் தெரியலையா, அவைக்கு தெரியல கட்டுவாப்பிட்டியில் இங்கே தேவாலயம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அவைக்கு ஒரு ஆள் வழிகாட்ட தர வேணும். ஆர் வழிகாட்டினதுன்னு சொன்னால், இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி தானாம் வழிகாட்டினவராம். எப்படி இருக்குன்னு பாருங்க கதை. இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரி தற்கொலை குண்டுதாரிகளுக்கு வழிகாட்டிக்கார், இங்கே வாங்க இதுதான் தேவாலயம், போய் அங்கே வடியுங்கன்னு சொல்லி. எப்படி இருக்கும் இது? எனவே அந்த இராணுவ புலனாய்வு அதிகாரிக்கு அந்த கட்டளையை வழங்கினது, இந்த வேலையை கொடுத்தது சுரேஷ் சாலே என்று சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன், கூப்பிட்டு சொல்லிப்பாவோடக்கு குண்டெல்லாத்தையும் கட்டி வச்சு கொண்டு எங்கே போய் வடிக்கிறேன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க, ஒரு போய் காட்டி விடப்பான்னு சொல்லி அனுப்பிக்காவோடக்கு. எனவே அதுவும் ஒரு குற்றம் தானே, பாரதூரமான குற்றம். எனவே இந்த 3 குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார்கள். இதுக்கிடையில விமல் வீரவன்ச இருக்காரு தானே, அவர் திடீரென்று அறிக்கை ஒன்றை விட்டு விட்டார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த மாதிரி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையை கைது செய்து எந்த விதமான வசதியும் இல்லாமல் அவரை போட்டு கஷ்டப்படுத்துறீங்கள், அவருக்கு ஒரு விதமான வசதியும் அங்கே இல்லை, அவர் படுக்கிறதே நிலத்தில் தான், அதுவும் பேப்பரை விரித்து போட்டு படுத்திருக்கிறார், ஒரு பெட்டு கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் படுத்திருக்கக்குள்ள குறுக்காலையும் மறுக்காலையும் எலிகள் ஓடி திரியுது, அவருக்கு மேலேயே எலிகள் ஓடி திரியுது என்று சொல்லி விமல் வீரவன்ச போய் நேர பார்த்தால் மாதிரி ஊடகங்களுக்கு சொல்லி போட்டார். அப்போ அது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் யாரை கேட்கணும்? ஊடக பேச்சாளர் தான் கேட்கணும். அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள்ட்ட கேட்டது, என்ன எலியெல்லாம் பாய்தாம் என்ன செய்றீங்கன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பச்சை போய், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய 4ஆம் மாடிக்கு இதுவரைக்கும் எத்தனையோ பேர் விசாரணைகளுக்கு போயிருக்கணும், ஒருத்தரும் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அவருக்கு அங்கே என்ன வசதி இருக்குமோ மற்ற கைதிகளுக்கு அந்த வசதி வழங்கப்படுதுன்னு சொல்லி டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் ஊடக பேச்சாளர் அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். எனவே விமல் வீரவன்சவுக்கு இப்படி ஏதாவது கவலைகள், குறைகள், குற்றங்கள் இருந்தால் அவர் சிஐடியில் போயிட்டு முறைப்பாடு செய்யட்டும். அப்படி முறைப்பாடு செய்தால் அந்த முறைப்பாட்டை விசாரிப்பதற்கு சிஐடியினர் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியுள்ளார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் பேரை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறோம் தானே, அந்த இனவாதிகள் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லை. எல்லாரும் அறிக்கை விட்டுருக்கணும், எல்லாரும் குரல் கொடுத்துக்கணும் சுரேஷ் சாலைக்கு, அவரையும் கைது செய்தீங்கள், அவரையும் கைது செய்தீங்கன்னு சொல்லி. எனவே இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குதுன்னு சொன்னால் அப்பயே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியதான் சுரேஷ் சாலே ஏதோ பாரதூரமான குற்றங்கள் செய்திருக்காருன்னு சொல்லி. ஓம் தானே.
கொழும்புக்கும் துபாய்க்கும் இடையிலான 2 விமான சேவைகளை இடைநிறுத்தியிருப்பதாக தற்காலிகமாக, அதாவது இன்றைக்கு 12ஆம் தேதியும் நாளைக்கு 13ஆம் தேதியும் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் அறிவித்திருக்கிறது. எந்தெந்த விமானங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து கொழும்புல இருந்து துபாய்க்கு போகிற விமானம், அதனுடைய குறியீட்டு இலக்கம் வந்து UL 231, அந்த குறியீட்டு இலக்கத்தை கொண்ட விமானம், அந்த சேவைகள் வந்து ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி துபாயில இருந்து கொழும்புக்கு வர விமான சேவை, அதனுடைய குறியீட்டு இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் UL 232, முதல் வந்து 231, இது வந்து 232. இந்த 2 விமான சேவைகளும் இன்றைக்கு 12ஆம் தேதியும் நாளைக்கு 13ஆம் தேதியும் இடம்பெற மாட்டாது என்று சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த ஃப்ளைட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையோட வந்து நீங்கள் கதைக்கணும் என்றாலோ 0094 11 777 1979 இந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு கதைக்கலாம் என்று சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. மாமனாரை வெட்டிய மருமகன், இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் நடந்திருக்குது. நேற்று புதன்கிழமை பிற்பகல் நடந்திருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாமனுக்கும் மருமகனுக்கும் வந்து நீண்ட காலமாக பிரச்சனையாம். அப்போ நேற்று பின்னிடம் என்ன செய்யறன்னு சொன்னால், அந்த மாமனார் அவர் ஓரளவு முதியவர் என்று சொல்லப்படுது. ஒரு கடையில் வந்து சாமான் வேண்டுறதுக்காக போய் நின்றுருக்கிறார். நிற்கக்குள்ள பின்பக்கத்தால் வந்த மருமகன் வந்து என்ன செய்யக்காருன்னு சொன்னால், ஒரு வாளை கொண்டு வந்து மாமனாரை கண்டபடி வெட்டிக்கார். அதில் வந்து அந்த மாமனார் படுகாயமடைந்து முதல்ல வந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர். பிறகு மேலதிக சிகிச்சைகளுக்காக தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த மருமகன் வந்து ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராம், அதாவது வடமராட்சி தெற்கு பிரதேச செயலகம் இருக்குதானே, அந்த பிரதேச செயலகத்தில் பணிபுரிகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தராம். அவர் தான் நேற்று கோவத்தில் வந்து மாமனாரை வெட்டியிருக்கார். எனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர் வந்து ஊரை வந்து அபிவிருத்தி செய்கிறத விட்டுட்டு மாமனார் மேலே இருக்கிற கோவத்தை வந்து அபிவிருத்தி செய்திருப்பார் போலோடக்கு. அதனால் வந்து இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.